கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ராசி பலன். இன்று குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 7ஆம் நாள், ஆங்கில மாதம் 22/11/2024 வெள்ளிக்கிழமை. இன்றைய திதி சப்தமி திதி. இந்த சப்தமி திதியில் வீடு கட்டுவதற்கான முயற்சி செய்தல், உபநயனங்கள் செய்தல், விவாகம், தேவ பிரதிஷ்டை செய்தல், மேலும் ஏதாவது வீடுகளை இடமாற்றம் செய்வதற்கும், விவசாயம் சம்பந்தமான அனைத்து தொழில்களும் இன்று செய்வதற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று ஆடை ஆபரணங்கள் அணிவதற்கும், அதாவது வஸ்திர தானம் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று துவிதியை திதி, பஞ்சமி திதிகளில் கூறப்பட்டுள்ள அனைத்து காரியங்களையும் இன்று செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று சாந்தி செய்தல், மிகவும் மங்களகரமான காரியங்கள் செய்தல், விவாகம் செய்தல் ஆகியவையில் சம்பந்தமான அனைத்து காரியங்களையும் இன்று செய்தால் இந்த காரியங்கள் அனைத்தும் வெகு காலத்திற்கு நிலைத்திருக்கும். இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம். இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் நவ கிரக சாந்தி செய்வதற்கும், நவ கிரகங்களை வழிபாடு செய்வதற்கும், மேலும் ஏதாவது வாகன பயிற்சி, குதிரை ஏற்றம் ஆகியவர்களை இன்று பயிற்சி செய்வதற்கும், இன்று ஏதாவது ஆயுதங்களை பயிற்சி செய்வதற்கும், இன்று ஏதாவது ஒரு தற்காப்பு ஆயுதங்கள் பயிற்சி செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று வாஸ்து பூஜை செய்வதற்கும், நீர்நிலைகளை மேம்படுத்துவதற்கு, ஏதாவது கிணற்று சம்பந்தமான அல்லது போர்வெல் சம்பந்தமான அனைத்து வேலைகளையும் செய்வதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று ஏதாவது மாங்கல்யம் ஏதாவது மாற்ற வேண்டியிருந்தால் அந்த மாங்கல்யம் மாற்றுவதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று பகைவர்களை வெல்வதற்கான முயற்சி செய்தால் இன்று உங்களுக்கு பலன் தருவதாக, சாதகமான பலன் இருப்பதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது ஆயுர்வேத சிகிச்சை சம்பந்தமான அனைத்து சிகிச்சைகளும் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று யோகாசன பயிற்சி, பஞ்ச சகுன சாஸ்திரங்களை இன்று ஏதாவது நிறைவேற்றுவதற்கும், பஞ்சபட்சி சாஸ்திரங்கள் இன்று கற்றுக்கொள்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. வேத பாராயணம் செய்வதற்கும், நவகிரக சாந்தி செய்வதற்கும், ஜெபம் ஆகியவைகளை இன்று அதாவது மந்திரங்களை பூர்த்தி செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. விவசாயத்தை பொறுத்தவரை வாழை, கரும்பு ஆகிய விவசாயத்தை இன்று ஏதாவது விதைத்தீர்களானால் அபிவிருத்தி செய்வதற்கும், இந்த வாழை கரும்பு சம்பந்தமான விவசாயத்தில் இன்று ஏதாவது லாபங்கள் வருவதாகவே இன்று அறியப்படுகிறது. இன்றைய சந்திராஷ்டமம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கும், பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்று சந்திராஷ்டமம். இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களும் பூராடம் நட்சத்திரக்காரர்களும் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. இந்த சந்திராஷ்டம் முடியும் காலம் வரை உங்களுக்கு ஏதாவது ஒரு நற்பலன்கள் கொஞ்சம் குறைவாகவே நடைபெறும். ஆகவே இந்த சந்திராஷ்டம் காலம் முடியும் வரை மூலம் நட்சத்திரக்காரர்களும் பூராடம் நட்சத்திரக்காரர்களும் கொஞ்சம் ஒரு காரியங்களை தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. இந்த கௌரி நல்ல நேரங்கள் அனைத்தும் விவசாயம் சம்பந்தமான தொழில்களை அபிவிருத்தி செய்வதற்காகவே பயன்படுத்த வேண்டும். அப்படி ஏதாவது விவசாய தொழில்களில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கொடுக்கல் வாங்கல் செய்கிறவர்கள், இந்த விவசாயம் தொழில் சம்பந்தமான அனைத்து தொழிலும் கமிஷன் வியாபாரம் செய்கிறவர்கள் இந்த கௌரி நல்ல நேரங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை, வாரசூலை மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சுபஹோரை நல்ல நேரங்கள் காலை 9 மணி முதல் 1 மணி வரை,
மாலை 1 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை, 10:30 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய நல்ல சுபகோரை நல்ல நேரங்களில் ஏதாவது புதிய தொழில் தொடங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் என்று பேசுவதற்கும், மேலும் சுபகாரியம் சம்பந்தமான அனைத்து வேலைகளையும் இந்த சுபகோரை நல்ல நேரங்களில் செய்தால் அது வெற்றி தரும். ஆகவே இந்த சுபகோரை நல்ல நேரங்களை சுபகாரியம் சம்பந்தமான ஒரு மங்களகரமான காரியங்களை பேசுவதற்காக பயன்படுத்தி கொள்ளலாம். இன்றைய ராசி கட்டத்தில் ரிஷபத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சகத்தில் சூரியன், புதன், தனுசில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன். இந்த ஊடகம் வழியாக ஜோதிஷம் அனைவருக்கும் பயன்பட வேண்டும் என்ற நோக்குடன் அடியேன் செயல்படுகிறேன். தங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த QR கோடு வழியாக தங்கள் இயன்ற அளவு உதவுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேசராசி நேயர்களுக்கு இன்று உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலம் ஏதாவது ஒரு காரியம், எதிர்பார்த்த காரியங்கள் தடை தாமதமாகவே நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் தொழில் சம்பந்தமாக சிலர் ஏதாவது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இந்த கடன் வாங்கும்போது லீகலாக ஒப்பீனியன் பார்த்துட்டு கடன் வாங்குங்க, இல்லாட்டி தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். சிலருக்கு பாதம், கழுத்து சம்பந்தமான ஏதாவது ஒரு நோய் சம்பந்தமாக ஏதாவது விரய செலவுகள் காத்துட்ருக்கு. இந்த பாதங்கள், கழுத்துகளில் ஏதாவது கொஞ்சம் ஒரு தீராத வலியும் அல்லது அதற்கான ஒரு தக்க சிகிச்சையும் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று தாயாரின் உடல்நிலையில் சிறு சிறு விரய செலவுகளும் வருவதாகவே சிலருக்கு அமையும். மேலும் ஏதாவது ஒரு அண்டை வீட்டாரில் கொஞ்சம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் நிதானத்துடன் பழகுவது அவசியமாகிறது. ஏன்னா வேணும்னே தேவையில்லாத பிரச்சனைகள் கொஞ்சம் அக்கம் பக்கத்தில் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று வீட்டில் உள்ள தகவல் தொடர்பு தொலை சாதனங்கள், அதாவது செல்ஃபோன், டிவி போன்றவை இன்று ஏதாவது உங்களுக்கு ஒரு வீண் விரய செலவு வருவதாகவே தோன்றுகிறது. சிலர் ஏதாவது முக்கியமான பொருள்களை இன்று ஏதாவது மறந்துவிட்டு எங்கேயாவது வைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமைகிறது. ஆரம்ப நிலை கல்வியில் படிக்கும் மாணவர்களுக்கு ஏதாவது சில உடல்நிலையில் சிறு சிறு தொந்தரவுகள் வருவதாகவே இன்று தோன்றும். இன்று ஏதாவது வண்டி வாகனங்களை இயக்கும் போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது. இதனால் இன்று உங்களுக்கு வீண் விரய செலவுகள் வருவதாகவே அமைகிறது. இந்த மேசராசி நேயர்களுக்கு மொத்தத்தில் இந்த மேசராசி நேயர்களுக்கு இன்று கொஞ்சம் 1 மடங்கு வருமானம் வந்தாலும் ஒரு 3 மடங்கு செலவு இருப்பதாகவே இன்று தோன்றுகிறது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சம்பத்து தாரை. இன்று ஏதாவது புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போதும், புதிய தொழில்களில் முதலீடு செய்யும் போதும் ஒரு முறை யோசனை செய்து கொஞ்சம் செய்வது மிகவும் அவசியமாகிறது. இன்று புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு முதலீடுகளில் சிறு சிறு தடை தாமதங்கள் வருவதாகவே சிலருக்கு தோன்றும். ஆகவே முடிந்தளவு இன்று கொஞ்சம் புதிய முதலீடுகளை கொஞ்சம் தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை இன்று ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது மிகவும் அவசியமாகிறது. இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் மருந்து தொழில் செய்வர்கள் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய கலெக்ஷன் அமௌண்ட், ஏதாவது பண வரவு திடீர் தடை தாமதங்கள் மூலமாகவே நடைபெறும். சுபகாரியமான பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் கொஞ்சம் ஒரு 50% மட்டுமே கொஞ்சம் உங்களுக்கு சாதகமான பலன் தரும். மீதி 50% உங்களுக்கு பாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது ஒரு நீண்ட தூரத்தில் வர வேண்டிய ஒரு செய்திகள் அனைத்தும் தடை தாமதமாகவே வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று புதிய வண்டி வாகனங்களை வாங்குவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏதாவது வண்டி வாகனங்கள் புக் பண்ணி ஏதாவது வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் இன்று தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்கள் வாங்கினாலும் கொஞ்சம் பார்த்து நல்ல ஒரு மெக்கானிக்கை கூட்டிட்டு போய் நிதானமாக யோசனை பண்ணி
கொஞ்சம் செக் பண்ணி வாங்குங்க. இல்லாட்டி அது உங்களுக்கு பிற்காலத்தில் வீண் விரய செலவுகள் வருவதாகவே அமையும். என்று நீங்கள் செய்யும் புதிய பயணங்கள் எதா இருந்தால் கண்டிப்பாக அந்த பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்கள் ஏதாவது பயணங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அரசின் சாலை விதிகளை மதித்து நீங்கள் பயணம் செய்தீர்களானால் இன்று உங்களுக்கு வீண் விரய செலவு தடுப்பதாகவே இன்று அமையும். இன்று ஏதாவது விவசாயம் செய்யும் விவசாயிகள் விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போதும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பயன்படுத்துவது அவசியமாகிறது. சில விவசாயிகளுக்கு ஏதாவது விஷ ஜந்துக்கள் மூலம் சில வீண் விரய செலவுகள் வருவதாகவே சிலருக்கு அமையும். மேலும் அலுவலகத்தில் வேலை செய்யும் நண்பர்கள் அனைவரும் கொஞ்சம் சக ஊழியரிடம் கொஞ்சம் மென்மையாக பழக வேண்டும். ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு வருவதாகவே தோன்றும். ஏதாவது கோபத்தினால் ஏதாவது வாயில் வார்த்தைகள் ஏதாவது விட்டீங்கன்னா அது உங்களுடைய ப்ரமோஷனுக்கோ அல்லது உங்களுடைய பிற்காலத்தில் புதிய வாய்ப்புகள் வருவதை நழுவ விடுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். ஆகவே முடிந்தளவு இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் இன்று மேற்கண்ட எந்த ஒரு காரியத்தையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசனை செய்து செய்வது மிகவும் அவசியமாகிறது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் நாளாக இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது திருமணம் சார்ந்து நீண்ட நாட்களாக முயற்சி எடுப்பவர்களுக்கு இன்று ஒரு நல்ல இடத்தில் திருமணம் சம்பந்தமான சுபகாரியம் சம்பந்தமான ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஒரு நல்ல விஷயங்கள் செய்வதற்கும் நல்ல செயல்களை அரங்கேற்றம் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாகவே கருதப்படுகிறது. நீண்ட நாட்களாக ஒரு வீடு நிலம் சம்பந்தமான காரியங்கள் தடைபட்டிருந்தால் அது இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் இன்று தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் அது இன்று உங்களுக்கு ஒரு பூரண குணம் அடைவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமையும். இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மேலும் ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு நற்பலன்களை தருவதாகவே அமைகிறது. இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று தொழில்துறையை பொறுத்தவரை இன்று மிகவும் லாபம் தரும் நாளாக இன்று அமைகிறது. இன்று கூட்டு தொழில் இந்த மந்தமான சூழ்நிலை மாறி இன்று அதிகமான வருமானம் தருவதாகவே சிலருக்கு அமைகிறது. இன்று வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த பண வரவு திடீரென்று உங்களுக்கு வருவதாகவே தோன்றுகிறது. இன்று வாழ்க்கை துணைவியின் மூலம் எதிர்பாராத ஒரு சில சம்பவங்களும் வாழ்க்கை துணைவின் மூலம் ஒரு நல்ல காரியங்களும் நடப்பதாகவே இன்றும் அமைகிறது. இன்று சுற்றம் அதாவது சொந்தக்காரர்கள் மத்தியில் இன்று உங்களுடைய ஒரு நல்ல செயல்களும் நல்ல செயல்பாடுகளும் மதிப்பு மரியாதை கௌரவம் உயர்வதாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று சிலருக்கு ஜவுளி வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்று ஏற்ற லாபங்கள் வருவதாகவே இன்று அமையும். வெளிநாட்டிலிருந்து வரவேண்டிய பணவரவு இன்று திடீரென்று வருவதாகவே இன்று தோன்றுகிறது. மேலும் ஏதாவது நண்பர்கள் மூலம் இன்று சில உதவிகளும் கூட்டு தொழில் மூலம் சில நன்மைகளும் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. சிலருக்கு ஏதாவது கொஞ்சம் யூரினரி இன்ஃபெக்ஷன் வருவதாகவே சிலருக்கு தோன்றும். ஆகவே அதற்கான தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இன்று அதிகமாகவே இருக்கிறது. இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தேவையில்லாத வீண் அலைச்சல் வருவதாகவே தோன்றுகிறது. ஆகவே முடிந்தளவு இன்று வீண் அலைச்சலை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த வீண் அலைச்சல் மூலம் தேவையில்லாத வீண் விரய செலவுகள் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. அதனால் தேவையில்லாத ஒரு சில உடல் சோர்வும் சில மன சஞ்சலங்களும் வருவதாகவே தோன்றும். ஆகவே அதனால் நீங்கள் ஏதாவது உடல்நிலை சார்ந்து அதனால் சில மருத்துவ செலவும் வருவதாகவே தோன்றும். ஆகவே முடிந்தளவு இந்த வீண் அலைச்சலை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று முன்பின் தெரியாத இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏதாவது முன்பின் தெரியாத இடங்களுக்கு சென்றீர்களானால் அது இன்று உங்களுக்கு தேவையில்லாத சில பிரச்சனைகளும் செய்யாத செயல்களுக்கு நீங்கள் பலியாகும் நிலை ஏற்படுவதாகவே இன்று அறியப்படுகிறது. ஆகவே இன்று யாரிடமும் கொஞ்சம் முன்பின் தெரியாத இடங்களுக்கு செல்வதை
தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது முன்பின் தெரியாத நபர்களிடம் பேசுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. வெளி வட்டாரங்களிலும் அலுவலகத்திலும் ஏதாவது நீங்கள் தேவையில்லாத பேசுனீங்கன்னாவே அதிலே குத்தம் கண்டுபிடிச்சு சில தேவையில்லாத வம்பு வழக்குகள் உங்கள் மேல் வருவதாகவே சிலருக்கு தோன்றும். வேறு யாராவது டென்ஷனாக இருக்கும்போது நீங்கள் போய் ஏதாவது பேசுனீங்கன்னா அந்த கோபத்தை உங்களிடம் காட்டுவதாகவே சிலருக்கு தோன்றும் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆகவே இன்று முடிந்தளவு எந்த காரியங்களை செய்தாலும் நிதானத்துடனும் மேற்கண்ட செயல்களை அனைத்தும் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து செய்வது மிகவும் அவசியமாகிறது. முன்னோர்கள் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து அது இன்று பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஒரு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. எண்ணிய செயல்கள் அனைத்தும் நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது புதிய வேலை வாய்ப்பு வேண்டி எங்கேயாவது ஒரு விண்ணப்பித்தீர்கள் இருந்தால் அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதாகவே சிலருக்கு அமைகிறது. ஒரு புதிய இடத்தில் வேலை கேட்டிருந்தால் அதற்கான ஒரு நல்ல தகவல்களும் வருவதாகவே இன்று தோன்றும். மேலும் சிலருக்கு ஏதாவது பிஜி படிக்கும் மாணவர்கள், அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கும் மாணவர்கள், நீண்ட நாட்களாக மந்த நிலையில் இருந்தவர்கள் இன்று சிறந்து விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். இன்று அவர்களுடைய தனி திறமை மெரிட் லிஸ்ட், தனி திறமை மேம்பாடு அவருக்கான சில சன்மானங்கள் கிடைப்பதாகவே சிலருக்கு அறியப்படுகிறது. இந்த பிஜி படிக்கும் மாணவர்கள் ஏதாவது எஜுகேஷன் லோன் அல்லது வேறு ஏதாவது ஒரு லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. இன்று அரசு சார்ந்து சில புதிய முயற்சிகள் எடுக்கும் அனைவருக்கும் ஒரு நல்ல தகவல் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. ஏதாவது புதிய டெண்டர்கள், அரசு சார்ந்து புதிய ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்து ஆவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமையும். இன்று அரசு சார்ந்த புதிய ஒப்பந்தங்கள் மூலம் ஏதாவது வேலை செய்வர்களுக்கு நிலுவையில் இருக்கும் பில் சம்பந்தமான அனைத்து செட்டில்மெண்ட்டும் இன்று வருவதாகவே இன்று தோன்றுகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு அரசு சார்ந்த உதவித்தொகை அல்லது செட்டில்மெண்ட் வேண்டியதை விண்ணப்பித்தவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு நற்பலன்கள் வருவதாகவே தோன்றுகிறது இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆகவே இன்று மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் துணிந்து செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் தெய்வம் சார்ந்து ஏதாவது பரிகாரங்கள், வேண்டுதல்கள் எதாக இருந்தால் அது இன்று நிறைவேற்றுவதற்கான ஒரு சாதகமான நாளாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது முன்னோர்களை வழிபாடு செய்தீர்களானால் அதற்கான ஒரு நற்பலன்கள் கிடைத்து குடும்பத்தில் மேலும் ஒரு சுபிட்சகரமான ஒரு மங்களபார நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மிதனராசி நேயர்களே, மிதனராசி நேயர்களுக்கு இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு ஆகியவை மேம்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. சிலருக்கு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவங்களும் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையும் வருவதாகவே இன்றும் அமைகிறது. உறவினர்கள் மத்தியில் இன்று உங்களுடைய தனி திறமை வெளிப்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று அலுவலகத்தில் நீங்கள் செய்யும் சில காரியங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு பரிசுகள் கிடைப்பதாகவே சிலருக்கு தோன்றும். ஆகவே இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் இந்த மிதுனராசி நேயர்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது வீடு, நிலம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இன்று தாயாரின் மூலம் சில வருமானங்கள் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. தாயாரின் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது இன்று நீங்கள் சில பேச்சுவார்த்தைகள் மூலமும் இல்லை தாயாரின் ஏதாவது ஒரு பூர்வீக சொத்துக்களில் வர வேண்டிய ஷேர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு கிடைப்பதாகவே இன்று அமைகிறது இந்த மிதுனராசி நேயர்களுக்கு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று முடிந்தளவு பிறருடன் வாக்குவாதங்களை செய்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏதாவது தேவையில்லாமல் வெளி வட்டாரங்களிலும் அலுவலகத்திலும் ஏதாவது நீங்கள் வாய் திறந்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. ஏதாவது வெளி வட்டாரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு கடைகளிலோ அல்லது ஏதாவது ஒரு வெளி இடங்களில் நீங்கள் பேசாமல் இருந்தால் கூட உங்களை வாயை கிண்டி தேவையில்லாத வம்பு வழக்குகள், தேவையில்லாத வம்பு சண்டைகள் வருவதாகவே இன்று அமையும். இன்று ஏதாவது மற்றவர்கள் செய்யும் செயலை பார்க்கும்போது நீங்கள் ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டோ அல்லது
கோபத்தின் வெளிப்பாடோ இருப்பது மிகவும் நல்லதல்ல. ஏதாவது அப்படி இருந்தீங்கன்னா அது இன்று உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை இழுப்பதாகவே தோன்றும். யாரோ எப்படியோ போகிறாங்க, நம்ம வேலை என்னமோ அதை பார்த்துட்டு நம்ம பேசாமல் இருந்தீங்கன்னா, எமோஷன் ஆகாமல் கம்முன்னு இருந்தீங்கன்னாவே அது இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். மேலும் சில நண்பர்கள் மூலம் இன்று உங்களுக்கு சில வீண் விரய செலவுகள் வருவதாகவே தோன்றுகிறது. ஏதாவது நண்பர்கள் செய்யும் செயலுக்கு நீங்கள் பழியேகும் நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறது. ஆகவே முடிந்தளவு இன்று யாரிடமும் நண்பர்களிடத்தில் கூடா நட்பை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த வெளியூர் பயணங்கள் மூலம் சில வீண் விரய செலவுகள் காத்துட்ருக்கு. இதனால் உங்கள் பர்ஸில் இருக்கிற அமௌண்ட்டு காலியாவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் சிலருக்கு ஏதாவது கனரக வாகனங்களை இரவு நேரத்தில் இயக்கும்போது கொஞ்சம் நிதானத்துடன் இயக்குவது அவசியமாகிறது. ஏதாவது சில கவன சிதறல்கள் இருந்தால் கண்டிப்பாக இன்று கனரக வாகனங்களை இரவு நேரத்தில் இயக்குவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. மேலும் தொழிற்சாலையில் வேலை செய்யும் நண்பர்கள் அனைவரும் இரவு நேரத்தில் இரவு ஷிஃப்ட் பணிபுரியும் போது கொஞ்சம் பணியில் கவனமுடன் மிஷினரிஸில் வேலை செய்யும் போது பணியில் கவனமுடன் இருப்பதும் மிகவும் அவசியமாகிறது. சிலருக்கு ஏதாவது இனம் புரியாத கவலைகளினால் பணிகளில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். ஆகவே இன்று எந்த ஒரு சூழ்நிலையிலும் சில பணியில் கவனத்துடன் செய்வது மிகவும் அவசியமாகிறது. இதனால் சிலருக்கு ஏதாவது ஒரு ஆரோக்கிய குறைபாடுகளும் வீண் விரய செலவும் வருவதாகவே தோன்றுகிறது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சுப விரய செலவுகள் செய்தீர்களானால் வீண் விரய செலவுகள் தடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். முடிந்தளவு இன்று சுப விரய செலவுகள் மூலம் இன்று உங்களுடைய குடும்ப வளர்ச்சிக்கு மேம்பாட்டிற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். குடும்பத்திற்கு தேவையான அதாவது பெண் குழந்தைகளுக்கு ஏதாவது கையில் அமௌண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்று ஜுவல்ஸ் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. ஏதாவது கையில் அமௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தங்கத்தில் முதலீடு செய்வது மிகவும் அவசியமாகிறது. அல்லது ஒரு நிலத்திலோ ஒரு அக்ரிமெண்ட் போடுவது, அசையா சொத்துக்களான ஏதாவது நிலத்தில் அக்ரிமெண்ட் போடுவதை போட்டீர்களானால் அந்த சுப விரய செலவாக மாறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமையும். இல்லைன்னா அது வீண் விரய செலவாக மாறி ஏதாவது ஒரு செலவு வைத்து கொண்டே இருக்கும். அல்லது ஏதாவது கையில் ஏதாவது அமௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் ஏதாவது குழந்தைகள் பேரில் ஏதாவது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிங்கன்னா கூட அவங்களோட எதிர்காலம் கருதி கொஞ்சம் செய்யும் செயல்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாக இன்று அமையும். இல்லைனா அது வீண் விரய செலவாக மாறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கையில் ஏதாவது அமௌண்ட்டும் இல்லைன்னா கூட நீங்கள் இன்று ஏதாவது ஒரு நண்பர்களுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தா கூட அது வீண் விரய செலவை தடுக்கும் பரிகாரமாக அமையும். அல்லது ஏதாவது ஒரு யாத்திரைக்காரர்களுக்கு உங்களால் முடிந்த ஒரு கையில் இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் கூப்பிட்டு போட்டிங்கன்னா கூட அது வீண் விரய செலவுகளை தடுப்பதற்கான ஒரு பரிகாரமாக அமைகிறது. முடிந்தளவு யாராவது கருணை இல்லங்களுக்கு ஏதாவது டொனேஷன் கேட்டிங்கன்னா நீங்கள் கருணை இல்லங்களுக்கு உங்களால் முடிந்தளவு ஒரு டொனேஷன் கொடுங்க. கோயில் திருப்பணிக்கு ஏதாவது அமௌண்ட் கேட்டால் கூட கையில் இருக்கிற அமௌண்ட்டை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா கூட வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அது அமைகிறது. இன்று சட்டப்பூர்வமாக முதல் திருமணம் விவகாரத்தாகி இரண்டாம் திருமணம் சார்ந்து ஏதாவது நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆகவே இன்று இரண்டாம் திருமணம் சார்ந்து எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் ஒரு நன்மை பயக்கும் நாளாக அமைந்து இரண்டாம் குடும்ப வாழ்க்கையில் இரண்டாம் அத்தியாயம் எழுதுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் சிலருக்கு அமைகிறது. கடகராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் தொழில்துறையில் சில விரயங்கள் இருந்தாலும் இன்று கொஞ்சம் லாபம் தரும் நாளாக சிலருக்கு அமைகிறது. பூமி சம்பந்தமான நிலம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே சிலருக்கு அமைகிறது. இன்று வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு உங்களுடைய சாமர்த்தியத்தின் பேரிலேயே அதாவது உங்களுடைய முயற்சியின் பேரிலேயே கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே ஏதாவது பழைய பாக்கிகள் வசூலாவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமையும். நீண்ட நாட்களாக சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு இன்று சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று உங்களுடைய ராசியில் செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து இருப்பதால்
இன்று சிலருக்கு ஏதாவது உடல் உபாதைகள், ஏதாவது வீசிங் சம்மந்தப்பட்ட ஒரு நோய்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். ஏதாவது ஜலதோஷம், வீசிங், ஏதாவது காய்ச்சல் வருவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமையும். அதற்கான இன்று சில மருத்துவ செலவுகள் வருவதாகவே தோன்றுகிறது இந்த கடகராசி நேயர்களுக்கு. பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று யாருக்காவது நீங்கள் கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இன்று கடன் கொடுக்கும்போது ஏதாவது லீகலாக ஒப்பீனியன் பார்த்து கடன் கொடுங்க. இல்லாட்டி போன திருப்பி வருவதற்கான ஒரு வாய்ப்பு குறைவாகவே இருக்கிறது. இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் இன்று மறுநாள் கடன் கொடுக்கும்போது எப்பொழுதும் நீங்கள் ஏதாவது ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணி கடனை கொடுங்க. இல்லாட்டி கடன் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை இல்லை. இன்று ஏதாவது பண்ணைகளுக்கு தேவையான கால்நடைகள் வாங்கி விற்பவர்களுக்கு இன்று உகந்த நாளாகவே கருதப்படுகிறது. பண்ணை தொழிலில் இன்று ஏற்றம் தரும் நாளாக இன்று அமைகிறது. பண்ணை தொழில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. ஏதாவது வண்டி வாகனங்களை வாங்கி விற்பவர்களுக்கும் டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறவர்களுக்கும் இன்று இன்று ஏகப்பட்ட லாபங்கள் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. இன்று நீண்ட நாட்களாக மந்த நிலையில் இருந்த தொழில் இன்று கொஞ்சம் சூடு பிடித்து கொஞ்சம் லாபங்கள் மிகவும் அதிகமாகவே வருவதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. சிலர் ஏதாவது வியாபாரம் நிமித்தமாக சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி வியாபாரம் நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொண்டவர்களுக்கு அன்று அதற்கான ஒரு நல்ல பயணங்கள் மூலம் இன்று நல்ல வருமானங்கள் கிடைப்பதாகவே இன்று தோன்றுகிறது. இன்று நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே சிலருக்கு அமைகிறது. சிலர் குடும்பத்துடன் ஏதாவது ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது புனித ஸ்தலங்களுக்கு சென்று ஏதாவது புனித நீராடுவதற்கான ஒரு வாய்ப்பும் இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைகிறது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகள் ஏதாவது செய்தீர்களானால் தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத சிக்கல்களும் வருவதாகவே இன்று தோன்றுகிறது இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்தளவு முற்றிலும் கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த கொடுக்கல் வாங்கல் மூலம் சிறு சிறு தொந்தரவுகளும் நீங்கள் ஏதாவது கொடுத்தா கூட கண்டிப்பாக வாங்கினாலும் உங்களால் கட்ட முடியாது. கொடுத்தாலும் பணம் திருப்பி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் குறைவாகவே இருக்கிறது. ஆகவே முடிந்த அளவு இன்று கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது அவசியமாகிறது இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் சிலருக்கு ஏதாவது வாய்மொழி வாக்குறுதியை தவிர்ப்பது கொடுப்பதை கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த வாய்மொழி வாக்குறுதி மூலம் சிறு சிறு பிரச்சனைகளும் தேவையில்லாத உபதைகளும் இருப்பதால் முடிந்தளவு இந்த வாய்மொழி வாக்குறுதியை தடுப்பது மிகவும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது ஜாமீன் கையெழுத்தோ அல்லது சூரிட்டியோ போடுவதையும் இன்று தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது தேவையில்லாத ஒரு சூரிட்டியோ அல்லது ஜாமீனோ கையெழுத்து போட்டிங்கன்னா அவங்க பணம் கட்ட மாட்டாங்க. நீங்கள் அது தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது வீடு சம்பந்தமான நிலம் சம்பந்தமான நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு பாதகமான ஒரு சூழ்நிலை இருப்பதால் முடிந்தளவு இந்த வீடு நிலம் சம்பந்தமான அனைத்து முயற்சிகளையும் இன்று தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் சில வீண் விரய செலவுகள் இருப்பதால் முடிந்தளவு இந்த வீண் விரய செலவுகள் இல்லாமல் கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருப்பது மிகவும் அவசியமாகிறது. மேலும் திருமணம் சம்பந்தமான அனைத்து பேச்சுவார்த்தைகளையும் இன்று கொஞ்சம் தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது திருமணம் சம்பந்தமான அனைத்து முயற்சிகளும் இன்று சாதகமான பலன் தருவதாக இல்லை. ஆகவே முடிந்தளவு தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. இன்று யாருக்காவது ஒரு ஆயில் பாத் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்து ஏதாவது எண்ணெய் தேய்த்து குளிப்பதாக இருந்தால் கண்டிப்பாக அதை தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. இந்த ஆயில் பாத் மூலம் இன்று உங்களுக்கு ஏதாவது சில உடம்பு ரொம்ப கூலிங்காகி அதனால் தேவையில்லாத வீசிங் ப்ராப்ளம் அல்லது ஏதாவது வேறு மருத்துவ செலவுகள் வருவதாகவே சிலருக்கு தோன்றும். ஆகவே முடிந்தளவு இந்த ஆயில் பாத் எடுப்பதை இன்று தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சிம்மராசி நேயர்களுக்கு இன்று தொழில்துறையில் மிகுந்த லாபங்கள் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. இன்று ஏதாவது நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணவரவு திடீரென்று வருவதாகவே இன்று தோன்றுகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது எதிர்பார்க்காத
உழைக்காமல் எந்த ஒரு இதுவும் ஆதாயம் இல்லாமல் உழைக்காமல் வர வேண்டிய ஒரு பணவரவு திடீரென்று வருவதாகவே இன்று தோன்றும். இன்று மூத்த சகோதரர்கள் மூலம் லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் எதிர்பார்த்த எந்த ஒரு காரியங்களும் நன்மையில் முடியதாகவே இன்று அமையும். பொது தொண்டு செய்யும் நிறுவனங்கள் அனைத்திற்கும் இன்று ஏதாவது ஒரு ஒரு நன்கொடை கிடைப்பதாகவே சிலருக்கு தோன்றும். ஆகவே முடிந்தளவு எந்த காரியங்களை செய்தாலும் வெற்றி உறுதியாகிறது இந்த சிம்மராசி நேயர்களுக்கு. மேலும் ஏதாவது வெளியூர் பயணங்கள் சார்ந்து தொழில் நிமித்தமாக வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்று ஒரு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமையும். இன்று ஏதாவது சிலருக்கு ஏதாவது கணுக்காலில் சிறு பிரச்சனைகளும் இடது காதுகளில் சில தொந்தரவுகளும் வருவதாகவே சிலருக்கு தோன்றும். அதை சார்ந்து ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் இருப்பதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. இந்த சிம்மராசி நேயர்களுக்கு மகரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஏதாவது புதிய முதலீடு செய்பவர்களுக்கும் இன்று புதிய தொழில் தொடங்குவதற்கும் உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமையும். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய கலெக்ஷன் அமௌண்ட் இன்று உங்களுக்கு எதிர்பார்த்தபடி வருவதாகவே இன்று தோன்றுகிறது. இன்று தொழில் சம்பந்தமாக யாரிடமாவது ஏதாவது அமௌண்ட் கேட்டிருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட் இன்று உங்களுக்கு கேட்காமலே கொடுப்பதாகவே இன்று தோன்றுகிறது. இன்று ஏதாவது ஒரு திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடத்தினீர்களால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு நிலம் தொலைவி கொண்டிருப்பவர்களுக்கு இன்று ஒரு நல்ல தகவல்கள் வந்து ஒரு புதிய இடத்தில் நிலம் வாங்குவதற்கும் அல்லது வீடு சம்பந்தமான அனைத்து செயல்களையும் செய்வதற்கும் இன்று சிலருக்கு ஒரு வாய்ப்பு இருப்பதாகவே தோன்றுகிறது. இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுபகாரியம் சம்பந்தமான ஏதாவது புடவை நகைகள் எடுப்பதற்கு இன்று சிலருக்கு ஒரு வாய்ப்பு அமையும். அப்படி வாய்ப்பு அமைந்தால் சுபஹோரை நல்ல நேரங்களை பயன்படுத்தி இந்த சுபகாரியம் சம்பந்தமான அனைத்து செயல்களையும் செய்வதற்காக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆக மொத்தத்தில் இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாகவே இன்று நாம் சொல்லலாம். பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஏதாவது புதிய வண்டி வாகனங்களை வாங்க வேண்டி ஏதாவது புக் பண்ணியிருந்தீங்கன்னா அதை தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. முடிந்தளவு இன்று தொலைதூர பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இரவு நேர பயணங்களும் பாதுகாப்பு இல்லாத பயணங்களையும் தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. வண்டி வாகனங்களை ஓட்டும்போது கொஞ்சம் ஏதாவது அதிவேகமாக ஓட்டுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. நீங்கள் ஏதாவது வண்டி வாகனம் பயணம் செய்யும்போது அதாவது டூ வீலர்லேயோ பயணம் போகும்போது லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் முன்னாடி போகிறவங்க திரும்புவாங்க, அல்லது ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்டில் திரும்புவாங்க, லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்லேயும் திரும்புவாங்க. எந்த சூழ்நிலையும் நீங்கள் போனீங்கன்னா வேணும்னே உங்களுக்கு ஏதாவது ஒரு உபத்திரம் கொடுக்குற மாதிரியே தான் எல்லோரும் வருவார்கள். நீங்கள் பேசாமல் போனால் கூட ஒருத்தர் ராங் ரூட்டில் வந்துட்டு உங்களை திட்டிட்டு போவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். ஆகவே இந்த பூரம் நட்சத்திரக்காரர்கள் இன்று எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது விவசாயம் செய்யும் விவசாயிகள் ஏதாவது ஒரு விவசாயம் சார்ந்த கருவிகளை இயக்கும்போது கொஞ்சம் பார்த்து நிதானமாக இயக்குவது மிகவும் அவசியமாகிறது. மேலும் சில விஷ ஜந்துக்கள் மூலம் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்த அளவு கொஞ்சம் எந்த காரியங்களை செய்யும்போது கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பதும் மிகவும் அவசியமாகிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை சக ஊழியர்களிடம் கொஞ்சம் அன்பாக பேசுவதும் மிகவும் அவசியம். ஏதாவது தேவையில்லாத வார்த்தைகளை பேசினீர்களானால் அது உங்களுக்கு ப்ரொமோஷன்லேயோ அல்லது புதிய வாய்ப்புகளை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. நீச்சல் பயிற்சி எடுக்கும் வீரர்கள் அனைவரும் கொஞ்சம் நீச்சல் குளத்தில் கொஞ்சம் பார்த்து நிதானமாகவும் கொஞ்சம் பாதுகாப்புடனும் நீச்சல் பயிற்சி செய்வதும் மிகவும் அவசியமாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது உடற்பயிற்சி செய்யும் அதாவது வீரர்கள் ஜிம்மில் போய் உடற்பயிற்சி செய்கிறவங்களும் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக உடற்பயிற்சி செய்ய வேண்டாம். முடிந்தளவு தன்னுடைய உடம்பு எவ்வளோ ஒத்துழைக்குதோ அதை சார்ந்து உடற்பயிற்சி செய்ய வேண்டும். இல்லைனா அது தேவையில்லாத உடலில் சில உபதைகள் வருவதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கன்னிராசி நேயர்களே,
கன்னிராசி நேயர்களுக்கு இன்று தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. அரசு சார்ந்து ஏதாவது சில வேலைகள், ஏதாவது நிலுவையில் இருக்கும் வேலைகள் அனைத்தையும் இன்று நீங்கள் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. அரசு சார்ந்து ஏதாவது புதிய டெண்டர்கள் ஏதாவது கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. நிலுவையில் இருக்கும் பில் அனைத்தும் இன்று கிடைப்பதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. இன்று வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணவரவு இன்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று நீங்கள் செய்யும் புதிய முதலீடுகளில் இன்று லாபம் தரும் நாளாகவே சிலருக்கு அமையும். இன்று சிலர் குடும்பத்தை பொறுத்தவரை உறவினர்கள் வருகையால் இன்று குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை இருப்பதாகவே இன்று தோன்றுகிறது. இளைய சகோதரர்கள் மூலம் இன்று உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆக வேண்டியிருந்தால் அவர்கள் மூலம் இன்று லாபம் தரும் நாளாகவும் சிலருக்கு அமையும். மேலும் ஏதாவது மூத்த சகோதரர்கள் மூலம் இன்று உங்களுக்கு வருமானம் தரும் நாளாகவும் சிலருக்கு அமைகிறது. மொத்தத்தில் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாக இன்று அமைகிறது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக திருமணத்திற்கான ஏதாவது முயற்சி செய்பவர்களுக்கு இன்று ஒரு நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு உள்ளது. மேலும் சிலருக்கு ஏதாவது பண பிரச்சனையின் காரணமாக சில பழைய கடன்கள் வந்து உங்களுக்கு விஸ்வரூபம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். முடிந்தளவு இன்று ஏதாவது கையில் காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கடனை கட்டுவதற்கான முயற்சி செய்தீர்களானால் அது கடன் கூடிய விரைவில் கட்டுவதற்கான ஒரு நல்ல நாளாக இன்று அமையும். ஆகவே இன்று வாங்கிய கடனை கட்டுவதற்கு இன்று உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. இன்று நல்ல விஷயங்களை செய்வதற்கும் வீடு நிலம் சம்பந்தமான அனைத்து செயல்களையும் வாங்குவதற்கும் விற்பதற்கும் இன்று உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் இன்று தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் இன்று இந்த நோய் பூரண குணம் அடைவதற்கான ஒரு சூழ்நிலை உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அமைகிறது. ஆரோக்கியம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வீண் அலைச்சலும் வீண் விரய செலவுகளும் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. இன்று அதனால் தேவையில்லாத மன உளைச்சலும் சில மன சஞ்சலங்களும் வருவதாகவே இன்று தோன்றும். இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் சில வீண் அலைச்சல்கள் இருந்தால் கண்டிப்பாக அந்த முடிந்த அளவு இன்று வீண் அலைச்சலை இன்று தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே நீங்கள் ஏதாவது வீண் அலைச்சல்களை தேவையில்லாத வேலைகள் செஞ்சீர்களானா தேவையில்லாத உடல் சார்ந்து ஏதாவது ஆரோக்கியம் சார்ந்து சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு வரும். ஆகவே முடிந்தளவு இந்த வீண் அலைச்சலை தவிர்ப்பது மிகவும் நல்லது. மேலும் ஏதாவது பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. ஏதாவது அரசு சார்ந்து ஏதாவது ஒரு எக்ஸாமினேஷனுக்கு இன்று விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் இன்று வருவதாகவே சிலருக்கு தோன்றும். இன்று ஏதாவது முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் பேசுவதையும் பழகுவதையும் தவிர்ப்பது மிகவும் நல்லது. நீங்கள் ஏதாவது வெளிவட்டாரங்களில் கம்மன் இருந்தால் கூட முன்பின் தெரியாத நபர் ஏதாவது பேசிட்டு அதனால் தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணிட்டு செல்வார்கள். ஆகவே இன்று முன்பின் தெரியாத நபர்களிடம் பேசுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. மேலும் தெரியாத இடங்களுக்கு செல்வதை குறைத்து கொள்வதும் நல்லது. தெரியாத இடங்களுக்கு நீங்கள் சென்றீர்களானால் இன்று செய்யாத செயல்களுக்கு நீங்கள் பழியேற்கும் நிலை ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமையும். ஆகவே இன்றைக்கி ஏதாவது தெரியாத இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. மேலும் குடும்பத்தில் கணவன் மனைவி இன்று ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. இன்று குடும்பத்தில் ஏதாவது ஒரு சிறு சிறு சண்டை சச்சரவுகள் இருந்தால் ஒருவர் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. இதனால் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளும் கலத்தர விரோதம் வராமல் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு உள்ளது. முன்னோர்களின் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து இன்று பாகப்பிரிவினை செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு
சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாக இன்று அமைகிறது. இன்று எண்ணிய செயல்கள் அனைத்தும் நீரேறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. இன்று ஏதாவது அரசு சார்ந்து புதிய வேலை வாய்ப்பு விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இசை சார்ந்த இசைக்கல்லூரிகளில் ஏதாவது ஒரு படிப்பு முடித்து வந்தவர்கள் ஏதாவது ஒரு அரங்கேற்ற வேலை அல்லது ஏதாவது ஒரு மேடை கச்சேரிகளில் கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இந்த இசைக்கலைஞர்களுக்கு வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் தன்னுடைய தனி திறமையினால் ஏதாவது ஒரு பரிசுகளை வெல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள் அனைத்தும் இன்று வெற்றி தரும் நாளாகவே சிலருக்கு அமைகிறது. நீண்ட நாட்களாக திருமண தடைகளை இருப்பவர்களுக்கு இன்று அதை தாண்டி நல்ல இடத்தில் வரன் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமையும். இன்று நீங்கள் செய்யும் புதிய செயல்களில் ஏதாவது ஒரு சிறு சிறு குறைகள் இருந்தாலும் அது உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே சிலருக்கு அமையும். அரசு சார்ந்து ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அது இன்று உங்களுக்கு அந்த அமௌண்ட் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமையும். ஏதாவது புதிய ஒப்பந்தங்கள் மூலம் ஏதாவது நீங்கள் ஒரு ஒர்க் ஆர்டர் ஏதாவது முடித்து ஏதாவது வேலை முடித்து ஏதாவது பில்லு செட்டில்மெண்ட் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அரசு ஒப்பந்தங்கள் மூலம் ஏதாவது பில் முடித்து ஏதாவது செட்டில்மெண்ட் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் இன்று அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. இன்று ஏதாவது குலதெய்வம் சார்ந்து தெய்வங்கள் சார்ந்து ஏதாவது பரிகாரங்கள் வேண்டுதல்கள் செய்ய வேண்டியிருந்தால் அதை நிறைவேற்றுவதற்கான சில வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். நீங்கள் செய்யும் முன்னோர்கள் வழிபாடுகள் மூலம் இன்று குடும்பத்தில் சில மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையும் மகிழ்ச்சிகரமான ஒரு சம்பவங்களும் நடைபெறுவதாகவே இன்று அறிகிறது இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. இந்த ஊடகம் வழியாக ஜோதிஷம் அனைவருக்கும் பயன்பட வேண்டும் என்ற நோக்குடன் அடியேன் செயல்படுகிறேன். தங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த QR கோடு வழியாக தங்கள் இயன்ற அளவு உதவுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. தாய் தந்தையின் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று நீர்நிலைகளை உயர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது புதிய நபர்கள் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு ஆலோசனை கிடைப்பதற்கும் நீண்ட நாட்களாக ஏதாவது பார்க்காமல் இருந்த பழைய நண்பர்கள் மூலம் இன்று உங்களுக்கு சில ஒரு அனுபவங்கள் ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. ஏதாவது மூத்த குருமார்களை சந்தித்து இன்று ஆசீர்வாதம் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். நீண்ட நாட்களாக சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு ஆலயம் சார்ந்த சில தரிசனங்கள் கிடைப்பதாகவே இன்று தோன்றும். இன்று ஏதாவது தூர தேசத்திலிருந்து அதாவது ஒரு வெளிநாட்டிலிருந்து ஒரு அனுகூலமான செய்திகள் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. இன்று உங்களுக்கு ஏதாவது ஒரு தாய்மாமன் மூலம் இன்று ஒரு நல்ல செய்திகள் வருவதாகவே சிலருக்கு தோன்றுகிறது இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு. மேலும் சிலருக்கு ஏதாவது அரசு சார்ந்து சில சன்மான்களும் சில ப்ரொமோஷன்களும் கிடைப்பதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு இன்று தன்னுடைய மூத்த அதிகாரிகள் மூலம் ஒரு நற்பெயர் கிடைப்பதாகவே இன்று தோன்றுகிறது இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு. மொத்தத்தில் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாகவே இன்று நாம் சொல்லலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வெளி வட்டாரங்களிலும் அலுவலகத்திலும் இன்று பிறருடன் ஏதாவது வாக்குவாதங்கள் இருந்தால் கண்டிப்பாக அதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது வெளி வட்டாரங்களில் நீங்கள் ஏதாவது வாய் திறந்தீர்களானால் சண்டை சச்சரவுகள் வருவதாகவே சிலருக்கு தோன்றும். ஆகவே முடிந்தளவு யாரிடமும் கொஞ்சம் வாய் பேசாமல் இருப்பதும் மிகவும் அவசியமாகிறது. நீங்கள் பேசாமல் இருந்தால் கூட வேணும்னே உங்கள்கிட்ட வம்பு இழுப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். மேலும் ஏதாவது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் யாரிடமும் கொஞ்சம் பேசாமல் இருப்பதும் மிகவும் அவசியமாகிறது. நீங்கள் சும்மா இருந்தால் கூட வேணும்னே தேவையில்லாத உங்கள் வாயை கிண்டியே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க. மேலும் ஏதாவது ஒரு நட்பு வட்டாரத்தை பொறுத்தவரை ஒரு கூடா நட்பை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த கூடா நட்பின் மூலம் ஏதாவது நண்பர் மூலம் உங்களுக்கு வீண் விரைய செலவுகள் காத்துட்ருக்கு. ஆகவே இன்று
முடிந்தளவு கூடா நட்பை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று திடீர் வெளியூர் பயணங்களையும் தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏதாவது வெளியூர் பயணங்கள் மூலம் சிறு சிறு தடை தாமதங்கள் மூலம் சில வீண் விரய செலவுகளும் வருவதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. ஆகவே இன்று வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. வண்டி வாகனங்களை இயக்கும்போது கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. கனரக வாகனங்களை இயக்குவதை இரவு நேரத்தில் தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. தொழிற்சாலையில் பணிபுரியும் நண்பர்கள் ஏதாவது ஒரு இரவு நேரத்தில் இயந்திரங்களை இயக்கும்போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இருப்பதும் மிகவும் அவசியமாகிறது. சிலருக்கு ஏதாவது மனதில் இனம் புரியாத கவலைகள் வந்து பணிகளில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். சிலருக்கு உடலில் சோர்வும் ஆரோக்கிய குறைபாடுகளும் வருவதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. ஆகவே இன்று எந்த வேலை செய்தாலும் கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது அவசியமாகிறது இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் கருவுற்றிருக்கும் பெண்கள் ஏதாவது உடல் உபாதைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியமாகிறது. இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதாகவே தோன்றுகிறது இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. கணவன் மனைவியை பொறுத்தவரை இன்று மிகவும் சந்தோஷமான நாளாகவே இருக்கும். சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தால் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. அப்படி ஏதாவது விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய வேணாமல் இருந்தால் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கண்டிப்பாக அது பிரிவினைக்கு வழிவகுப்பதாகவே தோன்றுகிறது இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. விசாகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்பு அமைகிறது. மீதி 50% காரியங்கள் சிறு சிறு தடை தாமதங்களாகவே இன்று அமையும். ஆகவே இன்று முடிந்தளவு எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் செய்வதும் அவசியமாகிறது. இன்று சட்டப்பூர்வமாக முதல் திருமணமாகி 2ஆம் திருமணம் சார்ந்து ஏதாவது ஒரு முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. இன்று ஒரு 2ஆம் திருமணம் சார்ந்து ஒரு நல்ல இடத்தில் வரன் அமைந்து இன்று திருமணத்திற்கான ஒரு நல்ல சுபிட்சமான முடிவு எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. 2ஆம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது ஒரு சில சுப விரய செலவுகள் இன்று உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. கையில் ஏதாவது அமௌண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜுவல்ஸ்லேயோ அல்லது தங்கத்தில் காயின் அதாவது வாங்குறதுலையோ நீங்கள் முதலீடு செய்யுங்க. இல்லாட்டி கையில் இருக்கிற காசு இன்றைக்கி ஏதாவது தேவையில்லாத வீண் விரய செலவுகள் ஆவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் சிலருக்கு அமையும். மேலும் சிலர் ஏதாவது ஒரு ஜுவல்ஸ்லேயோ அல்லது நிலத்திலேயோ அல்லது புதிய நிலங்கள் அதாவது அசையா சொத்துக்களில் ஏதாவது அக்ரிமெண்ட் போடுவதையோ நீங்கள் வைத்து கொண்டீர்களானால் அந்த விரய செலவு தடுப்பதாகவே அமையும். மேலும் சிலருக்கு ஏதாவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இன்று வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. ஆகவே கையில் காசு இருந்துச்சுன்னா இன்று ஏதாவது கடனை கட்டிட்டிங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளும் கூடிய விரைவில் கடனை கட்டுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. இல்லைனா கையில் ஏதாவது அமௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா ஏதாவது கோயில் அன்னதானத்திற்கு ஏதாவது உங்களால் முடிந்தளவு ஒரு நன்கொடையும் அல்லது யாத்திரைக்காரர்களுக்கு ஒரு நன்கொடையும் கொடுத்தீர்களானால் சில வீண் விரய செலவு தடுப்பதற்கான பரிகாரமாக இன்று அமைகிறது. இல்லை ஏதாவது ஒரு நண்பருக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தா கூட அது வீண் விரய செலவை தடுப்பதற்கான ஒரு பரிகாரமாகவே இன்று அமையும். மேலும் சிலருக்கு ஏதாவது அலுவலகத்தில் பணிபுரியும் நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரீட் கொடுத்தா கூட அது வீண் விரய செலவை தடுப்பதற்கான ஒரு பரிகாரமாகவே அமைகிறது. இன்று நீங்கள் ஏதாவது மனதில் நினைக்கும் காரியங்கள் புதிய முயற்சிகள் அனைத்தும் நீங்கள் செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமையும் இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு தொழில்துறையில் ஏற்பட்ட மிகவும் திடீர் அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாகவே இன்று அமையும். நீண்ட நாட்களாக வெளியூரில் இருந்து வர வேண்டிய பண வரவு இன்று வருவதாகவே இன்று தோன்றுகிறது. அதாவது நிலுவையில் இருக்கும் வாங்கிய கடன் ஏதாவது நிலுவையில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு வருவதாகவே இன்று தோன்றுகிறது. மேலும் ஏதாவது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் மருந்து வியாபாரங்கள் செய்பவர்களுக்கு இன்று ஏதாவது கலெக்ஷன் எதிர்பார்த்தபடி அதிகமாகவே இருப்பதாகவே இன்று தோன்றுகிறது.
சிலருக்கு முயற்சியின்றி கிடைக்கும் சில ஆதாயங்கள் கிடைப்பதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. சிலருக்கு அலுவலகங்களில் சில வெகுமதிகள் கிடைப்பதாகவே சிலருக்கு தோன்றும். இன்று ஏதாவது சில நண்பர்கள் மூலம் ஏதாவது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளும், நண்பர்கள் மூலம் சிலருக்கு ஏதாவது ஒரு பண உதவிகளும் கிடைப்பதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. மேலும் ஏதாவது மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து கோர்ட் கேஸ் வழக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு அனுஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சிலருக்கு நடப்பதாகவே தோன்றுகிறது. இன்று சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மூலம் நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது வளைகாப்பு சம்பந்தமான ஏதாவது சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு சந்ததி விருத்தியாகி இன்று வளைகாப்பு சம்பந்தமான பணிகள் நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கும், இதனால் இன்று உங்களுக்கு சில ஃபண்ட் ஏதாவது கேட்டிருப்பீங்க, ஒரு பேங்கில் ஏதாவது வீடு கட்டுவதற்கு பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளுக்கு ஃபண்டு கேட்டிருந்தீங்கன்னா அந்த ஃபண்டு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது புதிய வீடு கட்டுவதற்கும் புதிய முயற்சிகள் செய்வதற்கும் அதற்கான ஏதாவது லோன் கேட்டிருந்தீங்கனாலும் சரி அல்லது அப்ரூவல் ஏதாவது கேட்டிருந்தீங்கன்னா அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் இன்று வருவதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. இன்று ஏதாவது ஒரு சில காரணங்களால் கிரயத்தில் பாதியில் நின்று போன கிரயம், அதாவது ஒரு நிலம் வாங்கியிருப்பீங்க, அது பாதியில் நின்று போயிருக்கும். அதில் ஏதாவது பேப்பர்ஸ் தேவையான பேப்பர்ஸ் ஆவணங்கள் குறைவாக இருக்கும். அந்த ஆவணங்கள் அனைத்தும் இன்று சரி செய்துவிட்டு இன்று ஏதாவது அந்த நிலங்கள் கிரயம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. சிலர் ஏதாவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக லீகலாக ஒப்பீனியன் பார்த்துட்டு கடனை கொடுங்க. இல்லாட்டி போன பணம் திருப்பி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆகவே யாருக்கு கடன் கொடுத்தாலும் ஒரு பைசா கொடுத்தா கூட கொஞ்சம் லீகலாக பார்த்து கடனை கொடுங்க. இன்று ஏதாவது பண்ணை தொழில் செய்பவர்களுக்கு இன்று மிகவும் ஏற்றம் தரும் நாளாகவே இந்த அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறது. மேலும் ஏதாவது பண்ணை தொழில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த சூழ்நிலை மாறி இன்று கால்நடைகள் மூலம் ஏதாவது வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. ஏதாவது பால் தொழில் செய்பவர்களுக்கு இன்று அதற்கான ஏதாவது நீண்ட நாட்களாக கலெக்ஷன் அமௌண்ட் இன்று வருவதாகவே சிலருக்கு தோன்றும். மீண்டும் சிலருக்கு ஏதாவது சுபகாரியம் சார்ந்து இன்று ஏதாவது நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சுபகாரியம் சார்ந்து புடவைகள் நகைகள் ஆகியவைகள் வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். அப்படி சுபகாரியம் சார்ந்து நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருந்தால் சுபஹோரை நல்ல நேரங்களை பயன்படுத்தி நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்தீர்களானால் அது அந்த காரியம் வெகு காலத்திற்கு நிலைத்திற்குமான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று வியாபார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு இன்று ஒரு நல்ல ஒரு வருமானங்கள் கிடைப்பதாகவே சிலருக்கு அமைகிறது. சிலர் குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கும் புனித நதிகளில் நீராடுவதற்கான ஒரு வாய்ப்பும் இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைகிறது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஏதாவது ஒரு அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகள் செய்தீர்களானால் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்தளவு இன்று கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது யாருக்காவது கொடுத்தீங்கன்னா திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை இல்லை. உங்களை ஏதாவது ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. யார்கிட்டையாவது நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இன்று நீங்கள் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படுவீர்கள். ஆகவே முடிந்தளவு இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இன்று நீங்கள் கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏதாவது வாய்மொழி வாக்குறுதி யாருக்காவது கொடுத்தீர்களானால் அந்த வாய்மொழி வாக்குறுதியை காப்பாற்றுவது மிகவும் சிரமமாகவே இருக்கும். ஆகவே முடிந்தளவு இந்த வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இல்லை. நீங்கள் ஏதாவது ஒன்று நினச்சிட்டு செய்வீங்க, அது தாறுமாறாக நடந்து உங்களுக்கு ஒரு தேவையில்லாத மன உளைச்சலை உண்டு பண்ணுவதாகவே இன்று தோன்றுகிறது இந்த கேட்டை
நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆகவே இன்று யாரிடமும் எதுக்காவது ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது ஒரு ஷூரிட்டி ஏதாவது போடுவதோ இன்று தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று சுபகாரியம் சார்ந்து எந்த ஒரு பேச்சுவார்த்தைகளும் இன்று சாதகமான பலன் தருவதாகவே இல்லை. ஆகவே முடிந்தளவு சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. மேலும் நிலம் சம்பந்தமாக, வீடு சம்பந்தமாக இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இல்லை. இன்று வண்டி வாகனங்கள் தேவையில்லாத சில வீண் விரய செலவுகள் வைப்பதாகவே இன்று அறியப்படுகிறது. ஆகவே இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பதும் மிகவும் அவசியமாகிறது. மேலும் இன்று நீங்கள் ஏதாவது எண்ணெய் தேய்த்து குளிப்பதாக இருந்தால், அதாவது ஆயில் பாத் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அதை தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. இந்த ஆயில் பாத் மூலம் சிலருக்கு உடல் உபதைகளும் உடம்புல கூலிங் நிறைய ஆகி ஏதாவது வீசிங் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வருவதாகவே சிலருக்கு தோன்றும். ஆகவே முடிந்தளவு இன்று நீங்கள் ஆயில் பாத் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று கூட்டுத் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து ஒரு நல்ல லாபங்கள் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது ரியல் எஸ்டேட் செய்கிறவர்களுக்கு, அதாவது பார்ட்னர்ஷிப் போட்டு ரியல் எஸ்டேட் செய்கிறவர்களுக்கு இன்று நீண்ட நாட்களாக விற்காமல் இருந்த நிலங்கள் இன்று விற்பதற்கான புதிய யுக்திகளை கையாள வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இதாவது நிலம் சம்பந்தமான, ஏதாவது ரியல் எஸ்டேட்டில் நிலம் சம்பந்தமான சில கோர்ட் கேஸ் வழக்கு இருந்துச்சுன்னா அல்லது டாக்குமெண்டேஷனில் சில பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. மேலும் சிலருக்கு ஏதாவது குடும்பத்தில் ஏதாவது கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. இன்று கணவன் மனைவியிடம் ஏதாவது கொஞ்சம் ஒரு மனைவிக்கு தேவையான ஜுவல்ஸ் வாங்க வேண்டிய சுப விரய செலவுகள் என்று உங்களுக்கு வருவதாகவே சிலருக்கு தோன்றும். கையில் ஏதாவது அமௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது மனைவிக்கு ஜுவல்ஸ் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. ஏதாவது ஒரு நகை சீட்டு ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அந்த நகை சீட்டு மூலியமாகவும் இன்று ஏதாவது ஜுவல்ஸ் வாங்க வேண்டிய சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு இன்று திடீரென்று வருவதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. மேலும் ஏதாவது அரசு அலுவலகங்களில் வேலை செய்வர்களுக்கு இன்று ஏதாவது பதவி உயர்வு வருவதற்கான ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுவதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. மேலும் சிலருக்கு நீண்ட நாட்களாக ஏதாவது அரியர்ஸ் பணம் வராமல் இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருப்பதால் சிறு சிறு பிரச்சனைகளும் கொஞ்சம் தடை தாமதங்கள் மூலமாகவே நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. மூலம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சந்திராஷ்டமம் இருப்பதால் இன்று ஏதாவது புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது கடன் வாங்குவதோ கடன் கொடுப்பதோ அல்லது ஏதாவது புதிய ஒப்பந்தங்கள் போடுவதையோ தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏதாவது நீங்கள் அப்படியே ஏதாவது புதிய இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணிங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலம் இன்று உங்களுக்கு லாபம் தரும் நாளாக இல்லை, அது வீண் விரைய செலவாகவே அமைவதாகவே இன்று இருக்கிறது. இன்று ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவாகவே இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமையும் இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்று ஏதாவது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு தடை தாமதங்கள் மூலமாகவே வருவதாகவே தோன்றுகிறது. ஆகவே இந்த வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவை நம்பி ஏதாவது முதலீடு ஏதாவது முயற்சி வச்சிருப்பீர்கள், அந்த முயற்சி அனைத்தும் இன்று ஏதாவது பிளானிங் வச்சிருப்பீங்க, அந்த பிளானிங் அனைத்தும் இன்று உங்களுக்கு நிறைவேறுவதற்கு சில தடை தாமதங்களாகவே இருக்க வேண்டிய நாளாக இன்று அமைகிறது. ஏன்னா இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த ஒரு காரியமும் கொஞ்சம் தடை தாமதங்கள் மூலமாகவே நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு இருக்கிறது. இன்று நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இல்லை. ஆகவே இன்று நீங்கள் ஏதாவது புதிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகளும் இன்று பலன் அளிப்பதாகவே இல்லை. ஆகவே இந்த மூல நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டமம் முடிவு வரை எந்த ஒரு காரியத்தையும் தள்ளி போடுவது மிகவும் நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஏதாவது புதிய சந்திராஷ்டமம் இருப்பதால் புதிய வண்டி வாகனங்களை ஏதாவது வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அதை தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. இந்த வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்கிறவர்களுக்கும் அல்லது டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறவர்களுக்கும் இன்று எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவாகவே இன்று அமையும். இன்று வண்டி வாகனங்கள் மூலம் தேவையில்லாத வீண் விரய செலவுகள் வருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது தொலைதூர பயணங்கள் மூலம் சிறு சிறு உபதைகளும் தொலைதூர பயணிகள் மூலம்
தேவையில்லாத பிரச்சனைகளும் இருப்பதால் முடிந்தளவு இன்று பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது வண்டி வாகனங்களை இயக்கும்போது அதிவேகமாக இயக்குவதையும் தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏன்னா இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருப்பதால் சில தேவையில்லாத வீண் விரய செலவுகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் விவசாயம் சார்ந்த வியாபாரம் செய்பவர்களுக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் மந்தமாகவே இருக்கும். விவசாயம் சார்ந்த விவசாயிகளுக்கு இன்று ஏதாவது விஷ ஜந்துக்கள் மூலம் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. அலுவலகத்தில் வேலை செய்யும் நண்பர்கள் சக ஊழியர்களிடம் ஏதாவது கோபத்தை காட்டாமல் கொஞ்சம் மென்மையாக வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் அது உங்களுக்கு பிற்காலத்தில் புதிய வாய்ப்புகளை நழுவ விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. ஆகவே இன்று சக ஊழியர்களிடமும் உங்களுடைய மூத்த அதிகாரிகளிடமும் கொஞ்சம் எந்த ஒரு வேலை பளு அதிகமாக இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் சுமூத்தாக இருந்தீர்களானால் அது உங்களுடைய ப்ரமோஷனுக்கு வழிவகுக்கும். இல்லைனா தேவையில்லாத சிக்கல்கள் வருவதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. மேலும் ஏதாவது நீச்சல் பயிற்சி எடுக்கும் வீராங்கனைகள் கொஞ்சம் எந்த ஒரு காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பதும் மிகவும் அவசியமாகிறது. இல்லைனா தேவையில்லாத வீண் விரய செலவுகளும் சில உடல் உபதைகளும் வருவதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. இந்த கேட்டை பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு, ஏன்னா இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அதாவது சந்திராஷ்டமம் இருப்பதால் மேற்கண்ட செயல்களை அனைத்தும் கொஞ்சம் நிதானத்துடன் செய்வது அவசியமாகிறது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது திருமணம் சார்ந்து ஏதாவது எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே சிலருக்கு அமையும். நீண்ட நாட்களாக வரன் அமையவில்லையே என்று இருப்பவர்களுக்கு நல்ல இடத்தில் தக்க இடத்தில் நல்ல வரன் அமைந்து திருமண வாழ்க்கைக்கு இன்று அடிகோல் பேணுவதாகவே இன்று அமையும். மேலும் சிலருக்கு ஏதாவது கடன் பிரச்சனையினால் சிறு சிறு தொந்தரவுகளும் சில உபதைகளும் வருவதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. ஆகவே கையில் ஏதாவது காசு வச்சுருந்தீங்கன்னா இன்று கடனை கட்டினீர்களானால் கூடிய விரைவில் கடன் கட்டுவதற்கான ஒரு முயற்சியாகவே இன்று அமையும் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை செய்வதற்கும் நல்ல செயல்களை அரங்கேற்றம் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாகவே கருதப்படுகிறது இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சிலருக்கு நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் தக்க மருத்துவரை அணுகி இன்று ஏதாவது ஒரு தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் அந்த நோய் பூரண குணம் அடைவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே அமைகிறது இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஏதாவது கூட்டு தொழில் நீண்ட நாட்களாக மந்தமான இருந்த சூழ்நிலை மாறி இன்று நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதாகவே இன்று அமைகிறது. இந்த மகரம் நட்சத்திரக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இன்று எடுத்த எடுப்பிலேயே திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இன்று வருவதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து அந்த பிரச்சனை இன்று ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வந்து அதற்கான ஷேர்ஸ் என்று உங்களுக்கு கிடைப்பதாகவே இன்று அமைகிறது. மூதாதையர்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஒரு பணத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பகுதி வருவதாகவே அதன் மூலம் இன்று உங்களுக்கு வருமானம் தரும் நாளாக இன்று அமைகிறது. மேலும் மூத்த சகோதரர்கள் மூலம் இன்று உங்களுக்கு ஏதாவது ஒரு அனுகூலமான காரியங்கள் நடைபெறுவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது குடும்பத்தில் மனைவியின் மூலமாக இன்று உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் நாளாகவும் இன்று அமையும். மனைவியோட சிறு சேமிப்பு இன்று குடும்பத்திற்கு மிகவும் உபயோகரமான காரியமாக இன்று அமையும். மனைவியின் மூலம் ஏதாவது வரவேண்டிய ஏதாவது ஷேர்ஸ் சொத்துக்கள் எதாவது இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது இந்த மகரம் ராசி நேயர்களுக்கு. இந்த மகர ராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று மனைவியின் மூலமே இன்று ஒரு நல்ல காரியங்கள் நடப்பதாகவே இன்று அமைகிறது. மொத்தத்தில் இன்று மனைவியின் மூலம் வாழ்க்கை துணையின் மூலம் இன்று மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளாகவே இன்று அமைகிறது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோகத்தாரை, அதாவது தேவையில்லாத வீண் அலைச்சலும் வீண் விரய செலவுகளும் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. இதனால் தேவையில்லாத மன உளைச்சல்கள் வருவதாகவே இன்று தோன்றும். இந்த வீண் அலைச்சல் மூலம் சிலருக்கு உடல்நிலை சார்ந்து சில மருத்துவ செலவுகள் செய்வதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. ஆகவே இன்று நீங்கள் ஏதாவது வீண் அலைச்சலை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது.
ஆகவே இன்றைக்கி முடிந்தளவு வீண் அலைச்சலை தவிர்க்க வேண்டும். மேலும் இன்று மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் இன்று தலையிடுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. நீங்கள் ஏதாவது மற்றவங்களோட பிரச்சனையில் பூந்து நான் தான் ஒரு பஞ்சாயத்து ஏதாவது பண்ணிங்கன்னா அதன் மூலம் இன்று உங்களுக்கு தேவையில்லாத நீங்கள் தான் வீண் விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் ஏதாவது வெளியூர்களுக்கு செல்ல வேண்டிய விசா பாஸ்போர்ட் விண்ணப்பித்தவர்களுக்கு ஏதாவது இன்று ஒரு நல்ல தகவல்கள் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. அரசு சார்ந்து ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கும் அதை சார்ந்து ஏதாவது ஒரு நல்ல செய்திகள் வருவதாகவே தோன்றுகிறது இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது இன்று முன்பின் தெரியாத நபர்களிடம் கொஞ்சம் பழகுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே முன்பின் தெரியாத ஒரு இடங்களுக்கு செல்ல வேண்டாம். அப்படியே மீறி நீங்கள் போனீங்கன்னா செய்யாத ஏதாவது அங்கே ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனை உங்களுக்கு தேடி வருவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. ஆகவே நீங்கள் செய்யாத ஒரு செயலுக்கு பழியேற்கும் நிலை வருவதாகவே இன்று தோன்றுகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு இருக்கிறது. இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஏதாவது மனைவியின் மூலமாகவே இன்று உங்களுக்கு ஒரு நற்காரியங்கள் நல்ல செய்திகள் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. இன்று மனைவியின் மூலம் நீங்கள் செய்யும் காரியங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற எல்லா செயல்களும் உங்கள் மனைவியின் மூலமே நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது உங்களுக்கு மூத்தோர்களில் அதாவது முன்னோர்கள் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து அதை இன்று ஏதாவது பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாக இன்று அமைகிறது. இன்று நீங்கள் எண்ணிய செயல்கள் அனைத்தும் நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. ஏதாவது அரசு வேலை வேண்டி சிலர் விண்ணப்பித்தவர்களுக்கு நல்ல தகவல்கள் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. அரசு சார்ந்து நீங்கள் ஏதாவது ஒரு எதிர்பார்த்த விளம்பரங்கள் விளம்பரங்கள் எதிர்பார்த்திருந்தீங்கன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். இன்று ஏதாவது வேலைக்கு ஏதாவது வெளியூர் வெளிநாடுகளில் ஏதாவது புதிய வேலைக்கு விண்ணப்பித்தவர்களும் அதாவது புதிய வேலை வேண்டி செல்பவர்களுக்கும் அங்கு நீங்கள் ஏதாவது புதிய வேலை இன்று கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது பிஜி படிக்கும் மாணவர்கள் அதாவது முதுநிலை கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு தன்னுடைய தனி திறமையின் மூலம் ஏதாவது டிஸ்டிங்கேஷன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். தன்னுடைய நுண்ணறிவின் மூலம் சக மாணவர்களை விட இன்று பாராட்டு பெறும்படியான வாய்ப்பு சிலருக்கு அமையும். மேலும் சிலருக்கு ஏதாவது எஜுகேஷன் லோன் வேண்டி ஏதாவது உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் எஜுகேஷன் லோன் வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. ஏதாவது உதவித்தொகை வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கும் அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. திருமணம் சம்பந்தமான சில நீண்ட நாட்களாக தள்ளி போய் கொண்டிருந்த காரிய தடைகள் இருந்தால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தந்து திருமணம் சார்ந்து எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே சிலருக்கு அமைகிறது. இன்று ஒரு நல்ல இடத்தில் திருமணம் வரன் அமைந்து அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. மேலும் இன்று ஏதாவது அரசு சார்பாக புதிய டெண்டர்கள் புதிய ஒப்பந்தங்கள் விண்ணப்பிப்பதற்கு சிலருக்கு வாய்ப்பு அமையும். ஏற்கனவே விண்ணப்பித்தவர்கள் அதை சார்ந்து ஏதாவது வேலை செய்து நிலுவையில் இருக்கிற அமௌண்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணியிருப்பவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு நல்ல தகவல்களும் பில் செட்டில்மெண்ட் ஆவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். மேலும் சிலருக்கு சாதகமான பலன்கள் அதாவது நீங்கள் செய்யும் எந்த ஒரு காரியங்களும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆகவே இன்று மனதில் விரும்பிய எந்த ஒரு நல்ல காரியங்களையும் துணிந்து செய்யலாம். தெய்வம் சார்ந்த பரிகாரங்கள் வேண்டுதல்கள் இன்று நிறைவேற்றுவதற்கான ஒரு சாதகமான நாளாகவே இன்று அமைகிறது. இன்று முன்னோர்களை வழிபாடு செய்வதன் மூலம் முன்னோர்களை வழிபாடு செய்தீர்களானால் அதன் மூலம் ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியாகி குடும்ப வளர்ச்சிக்கு மேலும் ஒரு சுபிச்சமான ஒரு நல்ல தகவலும் சுபிச்சமான வாழ்க்கை அமைவதற்கான ஒரு வாய்ப்பும் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அமைகிறது. கும்பராசி நேயர்களுக்கு இன்று சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு இன்று சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. இன்று கூட்டு தொழிலை பொறுத்தவரை சில பிரச்சனைகளும் சில
பங்குதாரர்கள் தன்னுடைய ஒப்பந்ததாரர்கள் மூலம் சிறு சிறு தொந்தரவுகளும் வருவதாகவே சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது ரியல் எஸ்டேட் செய்கிறவர்கள் பார்ட்னர்ஷிப்பாக ரியல் எஸ்டேட் செய்கிறவர்களுக்கு சில ஆவணங்களில் சில பிரச்சனைகள் இருப்பதாகவே சிலருக்கு அறியப்படுகிறது. மேலும் அதை நீங்கள் சரி செஞ்சீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். கூட்டு தொழில் சார்ந்து சிலர் ஏதாவது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். அப்படியே நீங்கள் ஏதாவது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இன்று கடனை லீகலாக பார்த்து கடன் வாங்குங்க. குடும்ப உறுப்பினர்களுக்கு இன்று ஏதாவது சில மருத்துவ செலவுகள் வருவதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. ஏதாவது நுரையீரலில் ஏதாவது தண்ணி கட்டி வீசிங் மாதிரியோ அல்லது ஜலதோஷம் அல்லது காய்ச்சல் மாதிரியோ சிலருக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு இருக்கிறது. ஆகவே முடிந்தளவு சில மருத்துவ செலவுகள் வீண் விரைய செலவாகவே மாறுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது தாயாரின் மூலம் சிலருக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் வருவதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. இந்த கும்பராசி நேயர்களுக்கு மொத்தத்தில் இந்த கும்பராசி நேயர்களுக்கு இன்று கொஞ்சம் சில வீண் விரைய செலவுகள் காத்துட்ருக்கு. லாபம் எந்த ஒரு செயலை செய்தாலும் லாபம் குறைவாகவே இருப்பதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. சதயம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிறருடன் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே நீங்கள் வாக்குவாதம் செய்வதற்கான வாய் திறந்தால் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. இதனால் தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். ஆகவே நீங்கள் வெளி வட்டாரத்தில் எங்கேயாவது போனாங்கன்னா யார் எது பேசினாலும் கொஞ்சம் அமைதியாக இருப்பதே மிகவும் அவசியமாகிறது. இன்று நண்பர்கள் மூலம் உங்களுக்கு ஏதாவது நண்பர்கள் மூலம் எங்கேயாவது ஒரு பிரயாணமோ அல்லது இன்பச் சுற்றுலா செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கையில் இருக்கிற காசை தான் நீங்கள் கரைய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். நண்பர்கள் மூலம் இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு. அவர்கள் செய்யும் செயலுக்கு நீங்கள் பழியேற்கும் நிலை ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. முடிந்தளவு இன்று திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது வெளியூர் பயணங்கள் மூலம் தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத சில ஆரோக்கிய குறைபாடுகளும் வருவதாகவே தோன்றுகிறது இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது இரவு நேரத்தில் வண்டி வாகனங்களை இயக்குவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏதாவது கனரக வாகனங்கள் இரவில் இயக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக தக்க ஓய்வு எடுத்துக்கொண்டு இயக்க வேண்டும். இல்லைன்னா பேசாமல் லீவு போட்டு வீட்டில் இருங்க. இல்லாட்டி தேவையில்லாத உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று தொழிற்சாலையில் பணிபுரியும் கனரக இயந்திரங்களில் பணிபுரியும் நண்பர்கள் அனைவரும் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் தக்க ஓய்வுக்கு பின்னே அந்த மிஷினரிஸில் வேலை செய்யுங்க. இல்லாட்டி தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமையும். இன்று சிலருக்கு மனதில் இனம் புரியாத கவலைகளும் பணிகளில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு வருவதாகவே தோன்றுகிறது. இதனால் உடல் சோர்வும் சில ஆரோக்கிய குறைபாடுகளும் வருவதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. ஆகவே இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் கேர்ஃபுல்லாக எந்த வேலையை செய்ய வேண்டும், இல்லைன்னா தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை அமையும். இதில் கருவுற்றிருக்கும் பெண்கள் ஏதாவது உடல் உபாதைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியமாகிறது இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஏதாவது ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. மீதி 50% காரியங்கள் அனைத்தும் இன்று சில தடை தாமதங்கள் மூலமாகவே இருப்பதாகவே தோன்றுகிறது. அதாவது வாழ்க்கையின் பிற்பாதியில் செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் நாளாக இன்று அமையும். இன்று ஏதாவது முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக ஆகி இரண்டாம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகி இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று இரண்டாம் திருமணம் சார்ந்து நல்ல இடத்தில் வரன் அமைந்து இன்று ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமைகிறது இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று சிலருக்கு ஏதாவது சுப விரய செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் செய்யும் செலவுகள் அனைத்தும் சுப விரய செலவாக மாற வேண்டும். இல்லைன்னா அது வீண் விரய செலவாக மாறி சில கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். ஆகவே முடிந்தளவு கையில் ஏதாவது காசு வச்சுருந்தீங்கன்னா ஜுவல்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஜுவல்ஸ் வாங்கி ஏதாவது வீட்டில் வச்சுருங்க. காயினோ அல்லது நகையோ வாங்கி வச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் நாளாக சிலருக்கு அமைகிறது. அப்படியே ஜுவல்ஸ் வாங்க முடியாட்டி ஒரு நிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ புதிய நிலத்தை பேசி ஏதாவது அட்வான்ஸ் கொடுப்பதோ வச்சுட்டிங்கன்னா
உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல நாளாக இன்று அமையும். சிலருக்கு முன்பொரு காலத்தில் வாங்கிய கடன் பிரச்சனை இன்று உங்களுக்கு விஸ்வரூபம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். அந்த கடன் பிரச்சனையினால் தேவையில்லாத குடும்பத்தில் சில சண்டை சச்சரவுகளும் சில மனஸ்தாபங்களும் வருவதாகவே தோன்றுகிறது. ஆகவே இன்று வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. ஆகவே கையில் ஏதாவது காசு இருந்துச்சுன்னா இன்று கடனை கட்டிட்டீங்கன்னா பிற்காலத்தில் கடன் கூடிய விரைவில் கட்டுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் சிலருக்கு ஏதாவது கையில் ஏதாவது அமௌண்ட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் முடிந்த அளவு யாருக்காவது ஒரு நன்கொடை கொடுத்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. ஒரு யாத்திரைக்காரர்களுக்கோ அல்லது ஒரு முடியாதவர்களுக்கோ இல்லை கருணை இல்லங்களுக்கோ அல்லது கோயில் திருப்பணிக்கோ உங்களால் முடிந்தளவு ஏதாவது ஒரு நன்கொடை கொடுத்தீர்களானால் அது வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். இன்று நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக அமைகிறது. ஆகவே இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மேற்கண்ட செயல்கள் அனைத்தும் செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக அமையும். மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் நல்ல நாளாக இன்று அமைகிறது. சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு இன்று சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது நிலம் சார்ந்து ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருந்தால் அதன் மூலம் இன்று உங்களுக்கு லாபம் தரும் நாளாக இன்று அமையும். ஏதாவது ஒரு நிலத்தில் ஏதாவது புரோக்கரிஸ்ட் வேலை செய்கிறவர்களுக்கு அதாவது மீடியேட்டர் வேலை செய்கிறவர்களுக்கு நிறைய கமிஷன்கள் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது தாயாரின் மூலம் இன்று உங்களுக்கு வருமானம் தரும் நாளாகவும் சிலருக்கு அமைகிறது. மேலும் சிலருக்கு கூட்டு தொழிலில் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் மாறி இன்று கூட்டு தொழிலில் ஒரு தன்னோட ஒர்க்கிங் பார்ட்னர் மூலம் ஒரு புரிந்து உணர்வு ஒப்பந்தமாகி இன்று எடுக்கும் அதாவது வியாபார யுக்திகளை நீங்கள் புதிய யுகங்கள் மூலம் வியாபார யுக்திகளை கையாண்டு லாபங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது மனைவியின் மூலம் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து அந்த பிரச்சனையை நீங்கள் பேச்சுவார்த்தையின் மூலம் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இந்த மீனம் ராசி நேயர்களுக்கு. இந்த மீனராசி நேயர்களை பொறுத்தவரை மொத்தத்தில் இன்று மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளாகவே அமைகிறது என்று சொல்லலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாக இன்று அமைகிறது. திருமணம் போன்ற சுப காரியங்களை பேச்சுவார்த்தைகள் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. சிலருக்கு சந்ததி விருத்தியாகி வளைகாப்பு நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். அதற்கான இந்த செயல்பாடுகள் அதற்கான நாள் குறிப்பது ஆகியவை இன்று செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று பாதியில் நின்று போன வீட்டு வேலைகள் அனைத்தையும் இன்று முடிப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். அதாவது பாதியில் நின்று போன ஃபண்ட் இல்லாமல் பாதியில் நின்று போன வீட்டு வேலைகள் ஏதாவது கடை வேலைகள் ஏதாவது காம்ப்ளெக்ஸ் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அது இன்று அதற்கான ஏதாவது ஃபண்டு கேட்டிருந்தீங்கன்னா அந்த ஃபண்டு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஏதாவது புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சி செய்பவர்களுக்கு இன்று அதற்கான ஏதாவது பிளான் அப்ரூவல் அதாவது லோன் எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல செய்திகள் இன்று வருவதாகவே இன்று தோன்றுகிறது. மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக தக்க ஆவணங்கள் இன்றி அல்லது கிரயம் செய்து கொடுப்பவர்கள் சில மனஸ்தாபங்கள் இன்றி ஏதோ ஒரு பிரச்சனையால் பாதியில் நின்று போன கிரயங்கள் அனைத்தும் இன்று கொஞ்சம் புரிந்து உணர்வு மூலம் இன்று கிரயம் ஆவதற்கான ஒரு முயற்சி செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்து நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக லீகலாக பார்த்து கடனை கொடுங்க. இல்லாட்டி கடன் கொடுத்தீங்கன்னா சும்மா கொடுத்தீங்கன்னா அது வாய்மொழி வாக்குறுதி மூலம் பணத்தை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது திரும்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவாகவே இருக்கிறது. ஆகவே முடிந்த அளவு யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக ஒரு அரசு முறையின் மூலம் இதை டாக்குமெண்டேஷன் பண்ணிவிட்டு பணத்தை கொடுங்க. இல்லாட்டி திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை இல்லை. இன்று சுபகாரியம் சம்பந்தமான ஏதாவது ஒரு பொருள்களை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அதாவது நகைகள் புடவைகள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இன்று உகந்த நாளாக சிலருக்கு கருதப்படுகிறது. சுபஹோரை நல்ல நேரங்களை பயன்படுத்தி அந்த செயல்களை செய்தீர்களானால் அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று தொழில் நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் செய்பவர்களுக்கு அதற்கான லாபங்கள் வருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது சிலர் குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கும்
புனித யாத்திரை சென்று வருவதற்கும் இன்று உகந்த நாளாக இன்று சிலருக்கு கருதப்படுகிறது. ஆகவே இன்று நீங்கள் ஏதாவது குடும்பத்துடன் சிலர் இன்று சுற்றுலா சென்று வருவதற்கும் ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. இந்த பண்ணை தொழில் செய்கிறவர்களுக்கு இன்று கால்நடைகள் மூலம் ஏற்ற லாபங்கள் கிடைப்பதாகவே இன்று அறியப்படுகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது கால்நடைகள் மூலம் ஏதாவது விற்காமல் இருந்தால், அதாவது கொடுக்கல் வாங்கல் இருந்தால், இந்த கால்நடைகள் மூலம் இன்று அதாவது நிலுவையில் இருந்த அமௌண்ட் அனைத்தும் இன்று வருவதாகவே இன்று தோன்றுகிறது. மொத்தத்தில் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளாகவே இன்று அமைகிறது. ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் ஒரு அத்தியாவசியமான வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகள் ஏதாவது செய்தீர்களானால் தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. இந்த ஆடம்பரமான செயல்கள் மூலம் சில கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இந்த கடனை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பிற்காலத்தில் கட்டுவது மிகவும் சிரமமாகவே இருக்கும். ஆகவே தான் சொல்வது, ஆடம்பரமான வேலைகளை எதையும் செய்யக்கூடாது. அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்து இன்று உங்களுடைய நாட்களை கடத்த வேண்டும். இல்லைன்னா நீங்கள் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் சிலர் ஏதாவது கொடுக்கல் வாங்கலில் சில பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக இன்று கொடுக்கல் வாங்கலை முற்றிலுமாக தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. யாருக்காவது கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இன்று உங்களால் கொடுக்கவே முடியாது. அப்படியே நீங்கள் ஏதாவது கடனை வாங்கினீங்கன்னா உங்களால் கடனை கட்டுறதுக்கு மிகவும் சிரமமாகவே இருக்கும். அதனால் நீங்கள் இன்று கொடுக்கல் வாங்கலை முற்றிலுமாக தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது வாய்மொழி வாக்குறுதியை தவிர்ப்பது மிகவும் அவசியம். ஏதாவது வாய்மொழி வாக்குறுதி, இவர் எனக்கு தெரியும் அவர் எனக்கு தெரியும்னு சொல்லி நீங்கள் ஏதாவது வாய்மொழி வாக்குறுதியை கொடுத்தீங்கன்னா பிற்காலத்தில் நீங்கள் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொண்டு அதிலிருந்து விடுபடுவது மிகவும் சிரமமாகவே இருக்கும். ஆகவே இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்று வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பது தவிர்ப்பது மிகவும் நல்லது. மேலும் ஏதாவது சூரிட்டி போடுவதோ அல்லது ஜாமீன் கையெழுத்து போடுவதோ தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். ஆகவே இன்றைக்கி கொஞ்சம் எந்த ஒரு காரியத்தையும் நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வது அவசியமாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் சில வீண் விரைய செலவுகள் காத்துட்ருக்கு, பார்த்துக்குங்க. மேலும் சுபகாரியம் சார்ந்து இன்று நீங்கள் எந்த பேச்சுவார்த்தையை நடத்தினாலும் அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவது மிகவும் குறைவாகவே இருக்கிறது. ஆகவே முடிந்தளவு இன்று சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது வீடு சம்பந்தமான நிலம் சம்பந்தமான புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்கள் ஏதாவது முயற்சி செஞ்சீங்கன்னா அது ஃபெயிலியரில் முடிவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. இன்று நீங்கள் ஏதாவது ஒரு புதுமனை புகுவிழாவோ அல்லது வேறு ஏதாவது கிரக பிரவேசம் செய்வதற்கான நாள் குறிப்பதையோ தவிர்ப்பது மிகவும் அவசியம். அப்படியே நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தருவதாகவே இல்லை. இன்று நீங்கள் எண்ணெய் தேய்த்து குளிப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே நீங்கள் ஆயில் பாத் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது உங்களுக்கு சில மருத்துவ செலவுகள் வருவதாகவே சிலருக்கு தோன்றும். ஏன்னா சில உடல் கூலிங் ரொம்ப ஆகி ஏதாவது வீசிங் சம்பந்தமான சில நுரையீரல் வீசிங் சம்பந்தமான நோய்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. ஆகவே முடிந்தளவு இன்று எண்ணெய் தேய்த்து குளிப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள். நன்றி நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். இன்று பிறந்தநாள் விழா காணும் குழந்தை செல்வங்களுக்கும் அனைவருக்கும் உலகில் உள்ள அனைத்து செல்வங்களுக்கும் இந்த கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் இன்று தன்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.